வணக்கம் நண்பர்களே. வணக்கம். இன்றைக்கு என்னதை பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு எச்சரிக்கையானதும் அருமையானதும் ஒரு காணொளி. விவசாயிகளுக்கு எச்சரிக்கையான காணொளி, மக்களுக்கு ஒரு அருமையான காணொளி. என்ன சொன்னால், தற்போது பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கும் பன்றி நெல் சம்பந்தமான ஒரு காணொளி தான். ஒரு உண்மையாகவே விவசாயிகளுக்கு வந்து இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். உண்மையாகவே நிறைய இடங்களில் வந்து இந்த பன்றி நெல் ஒரு பெரிய பாரிய பிரச்சனையாக இருக்குது. நெற்செய்கையில் ஒரு அழிவை வருகின்ற காலத்தில் நெற்செய்கையில் அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய காரணியாக காணப்படுகின்றது. வாங்க வீடியோக்குள்ள போவோம். விவசாயிகளை சந்திச்சிருக்கலாம், அவை இந்த கருத்துக்களை கேட்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் மிச்சத்தை பார்ப்போம். இதுதான் வந்து இந்த பன்றி நெல். உங்களுக்கு தெரியும், பார்க்கவே தெரியுது. இது வந்து இந்த நெல்லோட வந்து நாங்கள் விதைச்ச நெல்லோட வந்து எப்படி போட்டி போட்டு பாருங்க வளர்ந்து மேலே நிற்குதுன்னு சொல்லி. இது வந்து உண்மையாகவே இந்த ஓராண்டு அல்லது ஈராண்டு கலை, இது வந்து பெரிய ஒரு கலை. உண்மையாகவே இது பெரிய அளவில் போட்டி போட்டு விவசாய விளைச்சலில் பாரிய பிரச்சனை ஏற்படுத்தும். இந்த வருஷம் அப்படியும் பாரிய விளைச்சல் குறைவாக தான் இருக்கும் பாருங்க இந்த பன்றி நெல்லோட தாக்கத்தால். அப்போ என்ன சொன்னால், நாங்கள் அன்றைக்கு வேறு கட்ட ஒரு நெச்சையாளர் ஃபீல்டை பார்க்க போயிருந்தாங்க. அங்கே வந்து அவர் வேர்களை பொறுத்த வரைக்கும் வேர்களை டிஸ்ட்ரிக்டில் உள்ள அநேகமான வயல்களில் இந்த பன்றி நெல்லின் தாக்கம் வந்து அதிக அளவில் காணப்படுது. விவசாயிகள்கிட்ட கேட்ட இடத்துல வேறு என்னன்னு சொல்லினோடனே தண்ணியோட வந்தது, இதோட வந்த இதை நெல்லோட வந்தேன் தான் வயல்ட கருத்து. உண்மையாகவே நான் பார்த்தது வந்து ஒரு பக்கத்தில் வந்து நாற்று நட்டுருக்கணும். அந்த நாற்று நட்ட வயல்களில் வந்து உண்மையாகவே குறைவாக தான் இருக்குது. மற்ற வயல்களில் வந்து கட்டுப்படுத்த முடியாது. என்னென்னா வீசி விதைப்பில் வந்து கட்டுப்படுத்துறது வந்து கஷ்டம். பிடுங்கி அழிக்கிறன்றது கஷ்டம். நாற்று நட்ட வயல்கள்னு சொன்னால் அதை ஈஸியாக பிடுங்கி அழிக்கணும். உண்மையாகவே பண்டிகையோடு சொல்லக்கூடியது அப்படின்னு சொன்னால் 45 வகையான இனங்கள் இருக்குது. இதுவரைக்கும் கண்டறியப்பட்டிருக்கு. ஆனால் விவசாயிகள தோட்ட இடங்களில் வந்து கண்ணால் பார்த்து அறியக்கூடியது அப்படின்னு சொன்னால், நெல்லில் வந்து அந்த மேலே தும்புள்ளது, அந்த ஓனன்னு சொல்லக்கூடிய அந்த மேலே தும்பு மாதிரி ஒரு பகுதி உள்ளதை மட்டும்தான் எங்களால் கண்ணால் பார்த்து அறியக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றதெல்லாம் மற்ற வகையான இனங்களும் இருக்குது, அது எங்களால் சரியாக பார்த்து அறியலாமல் இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு விவசாய ஃபீல்டில் போய் பார்க்க போயிருந்தாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா, பன்றி நெல்லின் தாக்கம் கூட்டினதால வெட்டி மாடுகளுக்கும் கொடுத்துக்கிறார். அவர் எனக்கு சொன்னது சொன்னால், மாட்டோட சாணி மாடு சாப்பிட்டு சாணி போட்டதாலையும் அதாலையும் வந்திருக்கலாம்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், அது அப்படி வர்றதுக்கு சாத்தியம் குறைவு. என்ன மாடு ஒரு இடத்த சாணி போடும், இங்கே இருந்தால் அப்படி சாத்தியம் குறைவு. ஆனால் பன்றி நெல்லை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னால், உண்மையாகவே பன்றி நெல் வந்து நாங்கள் விதைக்கிற நெல்லுன்ற ஒரு இனம்தான். நாங்கள் நெல்லுன்ற இதுதான், நெல்லுன்ற எல்லா இயல்புகளையும் கொண்டிருக்குது. நெல்லை மாதிரி நெல் மணிகளும் பெருகுது, எல்லாமே அதே மாதிரி இயல்புகளை தான் கொண்டிருக்குது. ஆனால் எப்படின்னு சொன்னால், நெல்லில் இருந்து வித்தியாசமாக எப்படின்னு சொன்னால், முழு எல்லா காலநிலை காரணிகளையும் அது எல்லா காரணிகளையும் சகித்து வளரக்கூடியது. இப்போ நெல்லுக்கு நோய்கள் எல்லாம் பெரும், பூச்சி நோய்கள், புகழால் நோய்கள் வரும், காற்றால் நோய்கள். ஆனால் இதுக்கு அப்படின்னா அப்படி ஒன்றும் இல்லை. இது முழுக்களையும் சகித்து வந்து எங்களை விவசாய காணிகளில் வந்து வளர்ந்து அதிக அளவான இனம் பெருக்கக்கூடிய இது சக்தி உள்ளதான் இந்த பன்றி நடுறது. இனம் பெருக்கிற வந்து இப்போ நார்மலாக எங்களோட நெல்லை விட இனம் பெருக்கிற சக்தி அதுக்கு கூட. இந்த களநெல்லின் முக்கிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், இது வந்து வேகமாக முதிர்ச்சி அடைஞ்சு வந்து தான் எங்களோட நெல் பழக்கம் போது இந்த நெல் வந்து பழத்தை கொட்டிடும் வயலில். இப்போ இதால் என்ன பிரச்சனை வரும்னு சொன்னால், இந்த போகத்தில் நெல் எல்லாம் விளைஞ்சு கொட்டினா அடுத்த போகத்தில் என்ன செய்யணும்னா, இப்போ இந்த பன்றி நெல் வந்து அதிகரிக்கிறோம். நார்மலாக இப்போ இந்த நிலைமை தான் இங்கே நடந்திருக்கு. உண்மையாக இந்த இப்போ போன முறை இங்கே குறைவாக இருந்திருக்குது. இவையில் இதை கவனிக்காமல் விட்டதால் இந்த வருஷம் அதிகரிச்சிட்டு, ஏன்னா சடுதியை அதிகரித்ததால் விவசாயிகளால் ஒன்றும் செய்யலாத நிலைமையில இருக்குது நம்ம விவசாயம். ஓரளவுக்கு விவசாயிகள் இதை எப்படி கண்டறியலாம்னு சொன்னால், உண்மையாகவே இது என்னன்னு சொன்னால், இது வந்து இந்த எங்களோட நெல்லில் வந்து நார்மலாக ஒரு 5 10 வந்து இந்த சில்லறைங்கன்னு சொல்கிறது, இந்த மட்டம் படிச்சிருந்தா நார்மலாக அந்த பன்றி நெல் என்ன செய்ய முடியும்னா, அதுக்கு எதிர்மாறா இப்போ நெல்லில் 10 மட்டம் படிக்கிறேன்னு சொன்னால் அது 20 மட்டம் படிக்கும். 20 மட்டம் படித்து எங்களோட நெல்லோட போட்டி போடுறதுக்கு தான் நிற்கும். அதோட இன்னொரு முறையில் என்னங்கான அப்படி சொன்னால்,
எங்களோட நெல்லை விட வளர்த்தியான முறையில் நிற்கும். நார்மலாக எங்களோட நெல்லை விட வளர்ந்து இந்த வாரங்கள்லாம் இருக்குது. எங்களோட நெல் நாங்கள் வித நெல் விதைச்சாலும் எங்களோட நெல் ஓரளவில் இருந்தாலும் அதை விட மேலாக வளர்ந்து தான் நிற்கும் இந்த இது. இது வந்து பாருங்க உண்மையாகவே வெட்டி மாட்டுக்கு போடப்பட்ட நெல். எங்களோட நெல்லை விட வளர்த்தியாக தான் நிற்கிது பாருங்க. வேறு என்ன சொன்னால் வயல் வந்து உண்மையாக ஒன்றும் செய்யலை, ஃபுல்லாகவே பண்ணி நெல்ன்றதால வயலில் இருந்த புல்களை நெல்லை வந்து வெட்டி மாட்டுக்கு போட்டார். அடுத்த இன்னொரு பிரச்சனை இருக்குது. விவசாயம் முன்னக்க வர இன்னொரு பிரச்சனை காட்டு நெல். வாங்க இந்த விவசாயம் என்ன சொல்கிறாங்கன்றது. இதில் உங்களோட தண்டில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குண்ணே. இது கடும் பச்சை. இது இப்போ காட்டு நெல்லுன்றது வந்து இப்போ என்ன இனமெண்டே உங்களுக்கு தெரியாது. காட்டு நெல்லுன்னு சொல்கிறாங்க, கழுகுழுப்பு நெல், கொட்டு போகிற நெல் தானே. இப்போ உங்களுக்கு முழு இப்போ இது என்னென்னு சொன்னால் இது இது கதிராகும் முதல்ல அது இது மற்றது கொட்டுப்படும். அது வளர்த்தியை விட இது கூடுதலாகும். நெல்லுக்கு மேலே வளர்ந்துடும். நெல்லுக்கு மேலே வளரும். இப்போ என்ன இனமெண்டு அப்படி இல்லை, இப்போ கொட்டுறது காய்ச்சி கொட்டுறது. வர முன்னுக்கு வளம் கொட்டு போட்டு வெட்டுற நேரம் இது இருக்காது. வெட்டுற டைமில் வெறும் வளப்பால் மட்டும்தான் இருக்கும். நெல் எல்லாம் கொட்டுப்பட்டுரும். நெல் கொட்டு இது உங்களுக்கு ஏற்கனவே முதல்ல இருக்குதா இந்த பிரச்சனை? 2-3 வருஷமாக இருக்குது. 2-3 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் இப்படி தான் பிடுங்கி கொண்டு இருக்கிறீங்க. இந்த வருஷம் இந்த வருஷம் அந்த பிரச்சனையால் தான் நட்டுறீங்களா நெல்? நாற்று நட்டு இப்போ உங்களுக்கு நாற்று நட்டால் இந்த உருட்டுற மிஷினை வேண்டி உருட்டி இருக்கலாமே, களை கட்டுற மிஷினை வேண்டி சின்னல்ல. இந்த அவலத்துக்கு எங்களுக்கு மெஷின் இருக்குன்றாங்க. நாங்கள் புல்லு மருந்து கட்ட இந்த வருஷம் தான் ஆரம்பம் புதுசாக நடுறீங்க. இந்த முதல் தடவை இதுதான். இந்த முறை தான் புதுசாக நட்டுறது. இது எத்தனை ஏக்கர் நட்டுக்கிறீங்க? ஒரு 2 ஏக்கர், அதில் 1 ஏக்கர், 3 ஏக்கர். இது என்ன நட்டுறீங்க? இது 3 மாதம் வெள்ளை, 3.5 மாதம் வெள்ளை. 3.5 மாதம் வெள்ளையா? வெள்ளை நெல். சரி. இப்போ உங்களுக்கு இது இப்போ எத்தனை நாள் இந்த நெல்? இது 2 மாதம் ஆயிடுச்சு. அதை கொண்டு வாங்க கிட்ட. இதே இப்போ நீங்கள் அப்போ இது பிடுங்கலாம் இப்போ நிறைய பிடுங்க வேண்டி வரப்போகுது. நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. ஆக்கள் போட்டு தான் பிடுங்கணும், இல்லாட்டி வேறு வழி ஒன்றும் செய்யலை. இப்போ இதில் வந்து நீங்கள் என்னத்தை பார்த்து வித்தியாசம் பார்க்குறீங்க? அந்த நெல்லை விட இது வளர்த்தி கூட. வளர்த்தி கூட அது இப்போ சரி வளர்த்தி கூட இப்போ என்னோட வளர்த்தி பிடிக்கிறீங்க இப்போ அளவில்? இப்போ உங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே அளவில் நிற்கிது. இல்லை இதை விட நாங்கள் நட்ட பயிர் வந்து பதிவாக இருக்குது. இது உயரம் கூட. மற்ற இந்த தண்டில் நாங்கள் வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். இது வந்து கடும் குருத்து பச்சையாக இருக்குது. நாங்கள் நாற்று நட்டது வந்து கடும் பச்சையாக இருக்குது. இது வந்து பச்சையில் கொஞ்சம் வெளிரல் கலர். உங்களோட அதுன்ற தண்டு கொஞ்சம் நல்ல பச்சையாக இருக்கும். இது வந்து வெளிற கலராக இருக்குது. இதை விட வேறு எதுவும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி இல்லை. இது ஒரு நெல் இருந்தாலும் 7-8 நெல் மட்டம் படிச்சு இருக்குது. கூட மட்டம் படிக்குது, பரவுறதுக்காக கூட மட்டம் படிக்குது. அந்த விவசாயி சொன்னால் நெல் வந்து அதிக அளவாக மட்டம் படிக்குது, மற்றது பெருசாக வளருது, நெல்லை விட காற்றுக்கு உளுத்தக்கூடிய தன்மை இருக்குது. இன்னொரு விவசாயின்னு சந்திச்சிருந்தாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், உண்மையாகவே இந்த நெல் பன்னி நெல் என்று சொல்கிறது உண்மையாகவே இப்போ வந்து தங்கள இடத்துல வந்து பாரிய பிரச்சனையாக தான் இருக்குது. இதுக்கு முதல் தங்கள கிராமத்தில் 1-2 அங்கங்கே இருந்தது. தாங்கள் வந்து உண்மையாக அதை என்னென்னு தெரியாமலோ இல்லை இதை கண்டு 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 சரியாக இதுக்கு இனங்கண்டு இதை இதுக்கு சரியான முடிவெடுக்கல என்றும், அதால் வந்து இந்த பன்னி நெல் வந்து இந்த வருஷம் தங்களோட வயல்களில் வந்து பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லியும் பாருங்க. உண்மையாகவே இந்த நெல் வந்து அவைகளுக்கு உண்மையாகவே தெரியலை. அந்த இந்த நிறம் வந்து உண்மையாகவே இது வந்து எப்படின்னு சொன்னால், அந்த பன்னி நெல் வந்து நாங்கள் என்ன இனம் விதைக்கிறோமோ அதே இனத்தோடு வந்து கலந்து அதுக்கு அதுண்ட இப்போ பூக்குற போது அதுண்ட நிறத்திலேயே பூந்துணர் வரும். வந்து வேறு வேறு இனங்கள் வேறு வேறு கலர்களை கொண்டு வந்தாலும் அதில் வர பூக்களோட இனம் கலக்கிறதால அதே நிறத்துக்கு வரக்கூடிய இயல்பை கொண்டு இருக்கு. உண்மையாகவே இந்த பன்னி நெல் உண்மையாகவே என்ன இது சொன்னால், உண்மையாகவே இது வித்தியாசம்னு சொன்னால், இப்போ பூக்குற நேரத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ மேலே உள்ள கீழே உள்ள பூக்கள் மலர்ற நேரம் மேலே உள்ள மணிகள் என்னன்னு சொன்னால் முதிர்ந்து வந்து கொட்டிடும். அப்போ இதால் வந்து இது இனப்பெருக்கத்தை அடைகிறதுக்கும் இனங்கலப்புக்கும் வந்து சரியாக வேகமாக செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இந்த பன்னி நெல்லில். உண்மையாகவே இந்த பன்னி நெல் வந்து பாரிய பிரச்சனையாக வடமானத்தை பொறுத்த வரைக்கும் பாரிய பிரச்சனையாக மாறத்தான் போகுது. இந்த வார காலத்தில் மாறப்போகுது. உண்மையாகவே இந்த பன்னி நெல்லை வந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியாத மேலே அந்த பாருங்க அந்த மேலே வந்து இது உள்ளதும் இருக்குது, மேலே வந்து இது இல்லாத இதுவும் இருக்குது. உண்மையாக அது 40 இனங்கள் இருக்குன்ற மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா எங்களால் அதை முழுசாக கண்டுபிடிக்கிறது தெரியல. இனங்கள் வந்து 40க்கு மேலே இருக்குது. அதுதான் உண்மையாகவே இப்போ நாங்கள் எங்களால் கண்ணால் பார்க்கக்கூடிய இனம் சொன்னால் அப்படின்னா இந்த மேலே தும்பு இருக்கக்கூடிய இனம். இப்போ இதுகளும் வருங்காலத்தில் பன்னி நெல் அவர் சொல்கிற என்ன சொன்னால், இந்த இனம் வந்து பன்னி நெல் அந்த இது மாறக்கூடிய சாத்தியம் இருக்கு. பாருங்க
உண்மையாகவே எங்களோட வயல் எங்கேயோ நிற்கிது. இது அதில் இருந்து ஒரு 2-3 சென்டிமீட்டர் மேலே தான் நிற்கிது. அப்போ இது என்ன செய்யணும்னா நெல்லோட வந்து எல்லாத்துக்கும் போட்டி போடும். இப்போ மட்டம் அறுக்கத்தில்லை அது மிஷினை பிடிச்சா இப்போ இந்த நெல்லை மட்டும் போட மட்டும் விட்டோம் போனால் போகும். மட்டமாக என்னத்தால் அறுக்க சொன்னது? அந்த புல் வெட்டுற மிஷின். புல் இது வந்து அறுத்து விழுத்தணும்டா. இதை முதல்ல இந்த இது காய ஆக்கம் முதல்ல அறுத்து விழுத்தணும். நான் உங்களுக்கு கணப்பு நெல்லை கூட நிற்கிற வழியாக அறுத்து விழுத்திடாது. ஓ அதெல்லாம் அதில் நிறைய இது இருக்குது. உங்களுக்கு தெரியாத மாதிரியும் இருக்குது. இப்போ தெரிஞ்சது இந்த மேலே அந்த இது வந்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். மற்ற ஒன்றும் உங்களுக்கு தெரியாது. இதே மாதிரி தங்கடாக்கு புரியும் அங்கே பார்ப்பானுக்கு இந்த இதே மாதிரி பார்த்துட்டா இருக்கும். அது முழுக்க விழுந்துட்டு எப்படியா இப்போ பிடிங்கி அடிக்கிறீங்க? இப்போ எவ்வளோ பிடிங்க 60 கூலிக்கிட்ட முடிஞ்சு. இது எத்தனை ஏக்கர்? இது 4 ஏக்கர். 4 ஏக்கருக்கும் 60 கூலி முடிஞ்சு கூலி முடிஞ்சும் சரி வர இல்லை. எங்கே வரும் உங்களுக்கு இது ஏற்கனவே போன வருஷம் இருந்தா? போன வருஷம் இப்படி இல்லை. போன வருஷம் 12 கூலியில் பிடிங்க. அதுக்கு முதல் வருஷம் இல்லை. அதுக்கு முதல் வருஷம் துப்புரவா இல்லை. இந்த வருஷம் தான் என்ன நடக்குதுன்றே சரியாக கிடக்கு. இந்த வருஷம் தான் விவசாயிகள் இப்படி ஒரு பாதிக்கப்பட வேண்டிய நிலைமை இருக்குது. இந்த முறை 32 கூலி சம்பளத்தை பிடிச்சி எங்களோட அம்மா அப்பா தம்பியாக்க நாங்கள் எல்லாம் நின்றும் 32 கூலி சம்பளத்துக்கு எங்களோட கூலி இல்லாமல் எங்களோட கூலி பார்த்தா 60-65 கூலி முடியும். புடுங்கியும் திருப்பி வந்தோன்னு இருக்குது. இது உங்களுக்கு இப்போ என்னென்னா இது இப்போ உங்களுக்கு தண்ணி இந்த லைனுக்கு தான் வந்தது. ஃபுல்லாகவே கிடக்குது. என்னன்றது ஒன்றும் இதாக தெரியல. எங்களுக்கு இந்த வேக்கால் வந்து என்னடா வந்து உயர்த்தாவடியாக தண்ணி கீழால என்னடா வாரவடியாக தண்ணியோட அங்கே தொங்கலில் நெல் எடுத்து கழுவி போட்டு போடுறாக்கள். ஏற்கனவே நெல் பேக்கால ஏற்கனவே கழுவி போட்டு அந்த நெல்லுகள் எப்படியே வேலைக்கு வந்தால் நாங்களே என்னடா முதல் விதைக்கிறாக்கள். இது என்னடா 10ஆம் தேதியாண்டா இதாக அப்போ விதைக்கிறது. அந்த அந்த விதைப்புக்கு தண்ணியோட நாங்கள் விடுறபடியாக தான் இந்த நான் தண்ணியோட வர உத்தேசம் தான் எங்களுக்கு. என்னன்னா அதில் பாலசுப்ரமணியம் நந்தகுமாரான்னு சொல்லி கண்ணா அவருக்கும் எங்களுக்குன்னா இப்போ கடுமையாக இருக்குது. ஏன்னா அவையல் அந்த 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 பள்ளம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போக்கால கீழால வர தண்ணி. இது அப்போ கொண்டு தண்ணியோட வேணும்ன்றதான் எங்களோட உத்தேசம். மாடுதுண்டு வாரண்டாலும் மற்றது இப்படி விதநெல்லோட வாரண்டாலும் அந்த காணியும் வந்துருவோம். அதோட கீழே ஏக்கர் காணி எங்களுக்கு மொத்தம் 12 ஏக்கர் விதைக்கிறது. இந்த இதுக்குள்ளே மட்டும்தான் மருதண்டாக்குள்ள எங்களுக்கு இந்த தண்ணியோட வாரதுன்ற பிரச்சனை மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். விதநெல்லோட வாரது சாத்தியக்கூறு வரது வேண்டாம். அந்த காணி வந்துருக்கணும் மட்டும்தான் அந்த 6 ஏக்கரும் வந்துருக்கணும். எல்லாம் ஒரே நெல் தான். அவங்க ஒரே நெல் தான். பன்று நெல் தொடர்பான சரியான அறிவுறுத்தலை வந்து உங்களோட அருகில் உள்ள விவசாய ஆசிரியர்களிடம் பெற்றுக்கொண்டு இதை கட்டுப்படுத்துறக்கூடிய சரியான வழிகளை மேற்கொள்ளுங்க. அதை இல்லாவிட்டால் அடுத்த போகங்களில் உங்கள் நெல் பாரிய சவால்களை சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நீங்கள் தான் ஆளாக வேண்டி வரும். இதை கருத்தில் கொண்டு சரியான முடிவுகளை எடுங்கள். நன்றி. எனது அடங்காப்பட்டு வன்னி என்ற சேனலுக்கு இதுவரை ஆதரவு தராத நண்பர்கள் ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமர்த்துங்கள். நன்றி. பார்வையாட்டவர்களுக்கு நன்றி.